400 கிராம் சேனைக்கிழங்க நல்லா கழுவி இதே போல் கட் பண்ணி பாத்திரத்துக்கு மாற்றி அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டின சேனைக்கிழங்க அந்த மசாலாவை நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மீனை எப்படி வறுப்போமோ அதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சனால 2 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். தேங்க்யூ.